ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை அதாவது 1/9/2024 இன்னும் 2 நாட்களில் 2 நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். இது சிறுவாபுரி முருகனின் வாக்கு. இந்த முருகப்பெருமான் உன்னை நான் கைவிடுவேனா என் செல்லமே? உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும், ஏமாற்றமாக நிச்சயமாக இருக்காது. இனி நீ சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி என சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். என் செல்லப்பிள்ளையே, உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் காலம் வந்துவிட்டது. இதோ உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை எல்லாம் நீயாக அழித்து விடு, அல்லது நான் அழித்து விடுவேன். உன் வார்த்தைக்கு யார் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்படாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும். உன் அருமை இப்போது புரியாதவர்களுக்கு ஆம் செல்லமே, மிகப்பெரிய உதவி செய்ய நான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வரப்போகிறேன். உன்னை ஆபத்திலிருந்து நான் காப்பாற்ற இதோ நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. மற்றவற்றையும் நான் தெரிந்து கொள். ஆபத்தை நீ தேடிச் சென்றால் என்னால் மட்டுமல்ல, வேறு எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை முதலில் தெரிந்து கொள். என் செல்லப்பிள்ளையின் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாது. எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும்போதுதான் உனக்கான வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நான் சொல்வது புரிகிறதா அல்லவா? ஆகவே நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அதை எல்லாவற்றையும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். இதோ உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடியப் போகிறது. கவலைப்படாதே, உன் சோதனை காலம் எல்லாம் முடிவடைகிறது. நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி கிடைக்கப்பெற்று உன் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது. போல் செல்ல பிள்ளையே, நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுக்க வேண்டும். அனுதினமும் உன் முருகப்பெருமானை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாய் அல்லவா? அதனால்தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க இந்த சிறுவாபுரி முருகன் ஓடோடி வந்துவிட்டேன். என் செல்லப்பிள்ளை, நீ மிகவும் நன்றாக வாழப்போகிறாய். ஏனென்றால் உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன். என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள். வருஷக்கணக்காக பல நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் இப்பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் வழி செய்து விட்டேன் என் செல்லமே. என் மீது கொண்ட உன் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக பல நிகழ்வுகளிலிருந்து உன்னை வெற்றியடைய செய்யும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஏனென்றால் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். இதோ தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன. அப்படி இருக்கும் நேரத்தில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரமும் வந்துவிட்டதல்லவா? அதனால் நீ கவனமாக செயல்பட வேண்டும். ஆம் செல்லமே, உற்சாகம் மட்டுமே உனக்கு ஏற்பட போகிறது. சில நேரங்களில் உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு உன்னை நீயே எரிச்சல் படுத்திக் கொள்கிறாய். நான் சொல்வது உனக்காகத்தான் என் செல்லமே. இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்து திக்கற்ற காற்றில் போல் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால் தான் வாழ்க்கையே நரகமாக தெரிகிறதல்லவா? ஆகையால் வாழ்க்கையே வெறுத்து விடுகிறாய். அந்த சமயத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒரு விஷயம் பற்றி நன்றாக சொல்லவா? தெரிந்து கொள். வாழ்க்கைக்கு மிகவும் அழகானது நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்வதுதான். ஆகவே அதேபோல்தான் வாழ்க்கையையும் நீதான் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு நீயே வேஷம் போட்டு கொள்கிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. அதை விட்டு நகன்று விடு என் செல்லமே. உனக்குள் ஏதோ ஒன்று தடுக்கிறது. சில நேரம் பளிச்சென்று இருக்கும்போது எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா? உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை அதிகமாக காயப்படுத்துபவர்களிடமிருந்து விலகிவிடு. விரோதம் மட்டும் காட்டிவிடாமல் மன்னித்து விடு அவர்களை. பகைமையே வேண்டாம் என் செல்லமே. உன் மரியாதையை உன்னை பெரியவனாக்கும், உன் மனதை சந்தோஷமாக்கும், சாந்தமாக்கும். உனக்காக வரும் எல்லா ஆபத்துக்களையும் நான் காப்பாற்றி விடுவேன். ஆபத்துக்களிலிருந்தும் என் செல்லப்பிள்ளையை நான் காப்பாற்றி விடுவேன். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். இதை என்றும் மறந்து விடாதே. ஏனென்றால் உனக்கானது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும். அது வேறு யாருக்கும் போகாது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும். எந்த வகையானாலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. இதேபோல்தான் உனக்கு என்னுடைய துணை எப்போதும் உண்டு என் செல்லமே. எனவே உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்து விடு என்று நான் மறுபடியும் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது. உன்னுடைய வேலைகளை எல்லாம் அது தடைகளாக இருக்கிறது. நிச்சயம் உன்னை அதிலிருந்து விரைவில் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து விடுவேன் இந்த முருகப்பெருமான். எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொண்டிருப்பேன்? வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். ஆகவே கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதிலிருந்து முழுவதுமாக அழித்துவிடு. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையோடும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அப்போதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தான் என் செல்லமே. அது எவருக்குமே பயப்படாமல் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, அதைவிட சிறப்பானது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியாகத்தான் வாழ கற்றுக்கொள் என்று உன் முருகப்பெருமான் உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த உலகமே ஒரு போராட்டக் களம்தான். அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா? நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் தம் ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான். ஆகவே இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் சொல்வது என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் உனக்கு வெற்றியே. கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களும் அல்ல, வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் அல்ல. உள்ளத்தால் குணத்தால் உயர்ந்தவனே மிகச்சிறந்தவன். இதோ உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. இனிதாக இரு என் செல்லமே. புன்னகையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உனக்கானது. நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். இது சிறுவாபுரி முருகனின் வாக்கு என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.